குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா February 22, 2026 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட்னர்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்கள் ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜானது February 22, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு முதல் தேர்வு. 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வாக நடத்துகிறோம். இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இலவசமானது. இந்த தேர்வு நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்வு, 2வது தேர்வு எப்போ நடக்குது அப்படின்னா March 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கான வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண்கள் கொண்ட வினா இது. ஓகேங்களா? இந்த வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து 6 மணிக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் எழுதி பாருங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு ஏஐ தாக்க உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா $270 பில்லியன் மேலான ரூபாய் 24 லட்சம் கோடி முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா, சீனா, பிரிட்டன், கனடா, டென்மார்க், ஜெர்மனி உள்ளிட்ட 86 நாடுகள் மற்றும் 2 சர்வதேச அமைப்புகளின் ஆதரவுடன் வந்து பார்த்திங்கன்னா உச்சி மாநாட்டு பிரகடனம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா சார்பில் மக்களை மையப்படுத்தி மாணவ தொலைநோக்கு பார்வையை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் முன் வச்சிருக்காரு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பயன்பாட்டில் தார்மீக நெறிமுறை, பொறுப்பான நிர்வாகம், தேசிய இறையாண்மை, அனைவருக்குமான அணுகல் உள்ளடக்கம், சட்டப்பூர்வ பயன்பாடு ஆகிய 5 அம்சங்களை உள்ளடக்கியதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு நடந்திருக்கு. உட்கட்டமைப்பு தொடர்பான மூலதன ரீதியினால் $250 பில்லியன் அதிகமான புத்தாக்க நிறுவனங்களுக்கான துணிகர மூலதன ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா $220 பில்லியன் அளவிலான முதலீடு வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த புதுதில்லி பிரகடனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. உலகின் மிக முக்கியமான நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க, அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏஐ தாக்க உச்சி மாநாட்டின் நிறைவாக புதுதில்லி பிரகடனம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கப்பட்டிருக்கு. ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒத்துழைப்பு, பன்முக ஈடுபாடு, தேசிய இறையாண்மை மதிக்கப்படுதல் மற்றும் நம்பகமான கட்டமைப்பை வலியுறுத்தும் இந்த பிரகடனம் 7 முக்கிய அம்சங்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஏஐ வளங்களின் ஜனநாயகமாக்குதல், பொருளாதார வளர்ச்சி, சமூக நலன், பாதுகாப்பான நம்பகமான ஏஐ, அறிவியலுக்கான ஏஐ, சமூக அதிகாரமளித்தலுக்கான அணுகல், மனித மூலதன மேம்பாடு, மீட்சித்திறன், புத்தாக்கமிக்க ஏஐ அமைப்புகள் அப்படின்ற 7 முக்கிய அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கியதாக இருக்குது. ஓகேங்களா? இதில் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா, அடுத்து நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்தது, இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் பொருட்கள் மீது 10% வரி விதிக்கும் புதிய பிரகடனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் கையொப்பமிட்டிருக்காரு. இந்த புதிய பிரகடனத்தை அமெரிக்க அதிபர் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மாளிகை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அதிரடி பரஸ்பர விதி வந்து ட்ரம்ப் மேற்கொண்டது வந்து பார்த்திங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? அதாவது அடிப்படை சர்வதேச கட்டண சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கான தற்காலிக இறக்குமதி கூடுதல் வரி விதிப்பு அப்படின்ற தலைப்பிலான February 20ஆம் தேதியிட்ட இந்த பிரகடனத்தில் வர்த்தக சட்டம் 1974 பிரிவு 122 கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 10% வந்து பார்த்திங்கன்னா பரஸ்பர விதி வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக 150 நாட்களுக்கு விதிக்கப்படும். இது வரும் February 24ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதுதான் பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சர்வதேச தாய்மொழி தினம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்பட்டிருக்கு. இதை விட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் சாசன சட்ட புதுப்பிக்கப்பட்ட தமிழ் மற்றும் குஜராத்தி மொழி பதிப்புகள், சட்ட சொற்களஞ்சிய அகராதி ஆங்கிலம், ஹிந்தியில் 8வது பதிப்பு ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தனது மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளில் போடோ, டோங்கரி, சாந்தலி போன்ற மொழிகள் அரசியல் சாசன அலுவல் பூர்வ மொழிபெயர்ப்பு பதிப்புகள் மூலம் முறையாக வெளிவந்திருக்குது. அத்துடன் கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நேபாளி மொழி பேசும் இந்தியர்களுக்காக நேபாளியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் 4வது தொகுதி நூல் வெளியீட்டு விழா வந்து சென்னையில் நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்வில் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று நூலை வெளியிட்டிருக்காரு. நார்வே பேராசிரியரான கிளாஸ் பீட்டர் சாலர் அதை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொண்டார். இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா 19 தமிழ் வேர்ச்சொற்களிலிருந்து லத்தீன், கிரேக்கம், ஜெர்மனி, பிரெஞ்சு, ஆங்கிலம் போன்ற மேலை இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் சொற்களும் சமஸ்கிருதம், பாலி, சிங்களம் போன்ற கீழே இந்திய ஐரோப்பிய சொற்களும் வந்து பார்த்திங்கன்னா உருவான வரலாறு கருதுகோள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தொகுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிரேசில் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பு அடுத்த 5 ஆண்டுகளில் $20 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மேலும் பிரேசிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அரிய கனிமங்கள் கொள்முதலுக்கான வழிவகுக்கும் ஒப்பந்தமும் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் அதிபரான லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா அவர் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் அரிய கனிமங்களுக்கு வர்த்தகம், சிறு குறு நடுத்தர தொழில்துறை, சுகாதாரம், பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட துறைகள் ஒத்துழைப்பு வந்து அதிகரிக்க பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. உலகளவில் சீனாவுக்கு அடுத்ததாக அதிக கனிம வளத்தை கொண்ட பிரேசிலுடன் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பு தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ரணஜன்னி அதாவது டென்டனஸ் மற்றும் தொண்டை அடைப்பான் டிப்தீரியா வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தடுப்பு மருந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான ஜே.பி. நட்டா வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்காரு. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் கெசாலியில் உள்ள மத்திய ஆய்வு நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொண்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காரு. வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் மத்திய ஆய்வு நிறுவனம் 55 லட்சம் டோஸ்க்கு தடுப்பூசி மருந்துகளை அளிக்கும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா வரும் ஆண்டுகளில் விநியோகம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அளவே மேலும் பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா 2 உள்நாட்டு தடுப்பூசிகளை வந்து பார்த்திங்கன்னா 9 மாதங்களில் உருவாக்குச்சு. இதை உலகம் முழுவதும் வந்து 220 கோடி டோஸுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநியோகம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. உலகளவில் நமது பொது தடுப்பூசி திட்டம் தான் மிக பெருசு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 11 தடுப்பூசி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. மத்திய அரசுடைய பொது தடுப்பூசி திட்டங்கள் 11 தடுப்பூசி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி முதல் 2.5 கோடி குழந்தைகள் பிறக்கின்றன. பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் முதல் பெண்கள் யூவின் தளம் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கப்படுறாங்க. யூவின் தளம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமான பெண்களுக்கான ஒரு தளம். ஓகேங்களா. அவங்களுக்கு என்ன தடுப்பூசி கொடுக்குறாங்க, என்ன புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் கொண்டு வராங்க, எல்லா டீட்டெயிலுமே அதில் என்ட்ரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. பிறக்கும் குழந்தைகளுக்கு அவர்களின் 16 வயது ஆகும் வரை 27 டோஸ் தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் 5 கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடப்படுகிறது. அதில் 2.5 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள், 2.5 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா சிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. திடக்கழிவு மேலாண்மை விதிகளை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது போபால் மாநகராட்சி சுற்றுச்சூழல் விதிகளுக்கு எதிரான தேசிய பசுமை தீர்ப்பானம் 2 உத்தரவுகளை எதிர்த்து தாக்கலான மனுவில் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. திடக்கழிவு நிர்வாகம் தொடர்பான மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்போது பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கண்காணித்து அதை வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காண வேண்டும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாவட்ட ஆட்சியர்கள் திடக்கழிவு தொடர்பான விதிகளை 100% வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடக்கழிவு எவ்வாறு மாநகராட்சிகளால், நகராட்சிகள், கிராம பஞ்சாயத்துகள் கையாளப்படுகிறது என்பதை கண்காணித்து சம்பந்தப்பட்ட துறையிடம் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை அளிக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்ற உள்ளிட்ட முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா விதிகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த திடக்கழிவு தொடர்பான விதிகள் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது நாட்டின் வளர்ச்சிக்கு சிப் தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது கிரேட்டர் நொய்டா அருகே உள்ள ஜவாரில் வந்து பார்த்திங்கன்னா HCL குழுமம் மற்றும் ஃபாக்ஸான் ஆகிய கூட்டாக இணைந்து இந்தியா சிப் பிரைவேட் நிறுவனம் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறாங்கன்னா இதற்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து பார்த்திங்கன்னா காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் மின்னணு சாதனம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா தற்போது 3ஆம் இடத்துல உள்ளது. ஒரே மாதத்தில் 3.6 கோடி சிப்புகள் தயாரிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆலையில். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் பொருளாதாரத்தில் 10வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 4ஆம் இடத்துக்கு முன்னேறிருக்கு. அடுத்து 3ஆம் இடத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு வச்சு வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இலக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவின்படி எதிர்வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டிலிருந்து நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்பட சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு எப்பயோ நிர்ணயம் பண்ணுது. 2026 மார்ச் 31ஆம் தேதி இந்தியாவிலிருந்து மொத்தமாக நக்சல் தீவிரவாதம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி 17 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2015-16 ஆண்டு காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா சென்றிருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வாகை சுடிந்தது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிய 3 இருதரப்பு தொடர்களும் ஆஸ்திரேலியாட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோல்வி தான் இருக்கோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய கேமிங் பிரிவான எக்ஸ்பாக்ஸ் நிறுவனத்துடைய புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக சிஇஓவாக ஆஷா சர்மா வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான். எதுவும் இதுமாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா நமக்கு பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள 2026ஆம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்கான டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இணைய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா PDF லிங்க்கும் கொடுக்குறேன். ஷெடியூல் படித்து பாருங்கள். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.